அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வளலாதிய திருளே தளம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். பிரவீன் வணக்கம். தொழிலாளர் வணக்கம். குணா வணக்கம். கேசமூர்த்தி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் அட்டவணை வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஆனா அந்த அட்டவணை ஏற்கனவே இருக்கு சாமி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா சரி பார்த்தேன். கரெக்ட். நான் போட்டது தான் அது. நீங்க போட்டதுதானா? 2009 நான் போட்டேன். 2009 பெண்ணாடி தலை. அப்ப வந்து முத்துவதி அங்க இல்லை, டெல்லியில் இருந்தார் அவரு. சமூக செக்ரட்டரி அவர் தான் இருந்தாரு. அது போட்டது போய் முத்திய வந்து எல்லாம் எடுத்து பாம்பு எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. தம்பி நீங்க என்ன சொல்றீங்க வழங்க மாட்டேங்க சாமி, மெதுவா சொல்லுங்க. 2009 எடுத்து போட்டது, பெண்ணாடி போட்டது அது. 2009 பெண்ணாட்டத்துல போட்டீங்களா? ஆமா அப்ப போட்டது. சச்சன் நிறைய பண்ணிட்டு அப்ப பண்ணலாம் போட்டது. அப்ப அங்க வந்து செக்ரட்டரி தான் இருந்தாரு. முத்துவதி இருக்காரு. அவர் வந்து அப்ப டெல்லியில் இருந்தாரு. இப்போ டெல்லியில அவர் வந்துட்டாரு. வந்து அறநிலையத்துல இருந்து பெருசா அதுக்கெல்லாம் போட்டு பெருசாகிறாரு. அதெல்லாம் எடுத்து பிரிண்ட் பண்ணி எல்லாம் போட்டு பண்ணிருக்காரு. சரி, வள்ளலார் அறநிலையம் அவங்களுக்கும் மிக்க நன்றி. இது இந்த ஐம்பூத விரிய வந்து கரெக்டா பக்குவமா போட்டாங்க, சிறப்பா இருக்கு. அது அப்படியே போட்டு அழகா போட்டுருக்காங்க. செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டா. அப்படியே நான் போட்டது தான் அது. அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஓகே சரி சாமி, இன்னைக்கு இந்த ஐம்பூத விரிய கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துருங்க, அப்புறம் அதை அப்படியே டீட்டெயிலா பாத்துருவோம். குரூப் அது 50 அப்புறம் பாக்கலாம். குரூப் இன்னைக்கு என்ன சரி சொல்லுங்க சாமி, இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அகவல் வந்து ஒத்த வரியா எழுதப்படல அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க சாமி. மக்களே, அகவலை நிறைய உரையை படிச்சு பாருங்க. நாள் வந்து ஒரு வரி தனித்தனி வரி இல்லை. ஒரு வரிக்கு அடுத்த வரி கனெக்ஷன் இருக்கு. நான் அந்த விளக்கத்தை மாதிரி எழுதிட்டு பாருங்க. வரிகள் கனெக்ஷன் இருக்கு. அது இல்லாம அங்கங்க குரூப்பா இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் வரும், ஒரு குரூப்பா இருக்கும். அது மாதிரி நிறைய குரூப் இருக்கு. நம்ம குரூப் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து சில வரிகள் தனித்தனி சிறப்பான வரிகள் இருக்கு. வரிகள் தனி அப்புறம் தனியாக பார்ப்போம். இப்போ வந்து குரூப்பா இருக்கு நிறைய. அங்கங்க இருக்கு நிறைய குரூப் இருக்கு. ஒரு குரூப்பா பார்ப்போம். அதனால அதுக்கப்புறம் பஞ்சபதம் பார்ப்போம். இப்போ முதல்ல குரூப் எடுப்போம். குரூப் முதல் சொல்லிட்டேன். நான் எடுக்கிறேன் சாமி, இதா இருக்கேன்ட்ட முதல்ல சொல்லுங்க. இன்ட்ரோவா? முன்னுரை. சொல்லுங்க சாமி, நான் திறக்கிறேன் முதல்ல. ஓகே சாமி, இப்ப குரூப் சொல்லுங்க சாமி. 1வது குரூப். அதாவது ஒன்னாவது வரியில இருந்து 336 வரைக்கும் அது வந்து முன்னுரை. முன்னுரை எழுதுவாங்க இல்லையா எல்லாருமே. சரி, அது மாதிரி அவரு முன்னுரை கொடுத்துருக்காரு. 336 வரைக்கும். 337 இருந்து இல்ல சாமி இல்லங்க, கொஞ்சம் பாப்போம் சும்மா. சும்மா சொன்னா எப்படி சாமி, சும்மா பார்க்க வேண்டியதான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியில ஆரம்பிச்சு அப்படியே அகவல் அகரம் என்ன வரிசை சாமி இது? அகர வரிசை முதல் பாத்துருமா? ஓகே இல்ல சும்மா பாக்குறோம். அதுல ஆரம்பிச்சு
எத்தனாவது வரி? கடைசி வரி சொல்லுங்க சாமி. 336வது வரி. 336. 336. ஓ 336. இன்னொரு கேளுங்க. உலகெல்லாம் 168. உலகலாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி. சரி சாமி, இந்த 1ல இருந்து 336 வரைக்கும் எதை சொல்றாங்க? என்னத்தை பத்தி சொல்றாரு? அவர்தான் சார். அவன் என்ன கருத்து எழுதினாரோ கருத்து போற முன்னுரையே முக்கிடுறாங்க. அதாவது 300ல அகவல் இப்ப என்னெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்களா? அவன் சொல்றாரு. இப்ப பாருங்க, இந்த வழி முழலாம் பறவை இல்லையா? உலகெல்லாம் பறவை என்ன? அதான் கடைசி வரி பாருங்க. கடைசி வரி பாருங்கண்ணா. கடைசி வரி லாஸ்ட் அகவல் கடைசி போற்றினின் பேர் பாருங்க. உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையூறெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்ந்ததா? ஆமா, அங்க உலகெல்லாம் பறவை சொல்றாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல உலகெல்லாம் முடியுது. அதே மாதிரியும் முடியாது இங்கேயும். உலகெல்லாம் ஓகே ஓகே ஓகே. அதாவது சாமி, முன்னுக்கு அருட்பெருஞ்சோதியில ஆரம்பிச்சு 300 வந்து உலகெல்லாம் பறவையின் உள்ளத்து இருந்து அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதியில முடியுது. அதே மாதிரி அகவலையும் கடைசியா முடிக்கும் போது உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையெல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு வந்து இந்த எண்டிங் மறுபடியும் உலகத்துல முடியுது. அடுத்தது முதல்ல இன்ட்ரோ பத்தி சொல்லுங்க சாமி. வேற என்னெல்லாம் இருக்கு அந்த இன்ட்ரோல அப்படின்னு சொல்லுங்க. எடுங்களா ஆரம்பிக்கிற பாருங்க. அருட்பெருஞ்சோதிய 4 முறை எழுதுக பாருங்க. இது அன்னைக்கு பாத்துட்டு சாமி. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெரும் 4 எழுதுக பாருங்க. சரி, ஏன் 4 எழுதுன்னு சொன்னா, என்ன சொல்றாரு ஐயா வந்து, மனிதனா பிறந்த நாம அடைய வேண்டிய பேரு 4 பேர் அடையணுங்கிறார். பேருதான் பேர் அடையணும். என்னன்னா ஏமசித்தி, கல்வி, சத்த நிகரம், கடல் நிறைந்து அமயமாதல். அதான் முடிஞ்சு. நாம கடலா மாறணும். கடல் நிலையன்னா நிறைய தெரியுமா? நிறையனா நிறைய இல்ல, நிறைய பொருள் இருக்கு. நிறைய இடம் அர்த்தம். கடவுளின் நிலைனாக்கா நீர்நிலை அப்படின்னு. அது மாதிரி. ஆமா, கடல் நிலைன்னா கடல் தன்மை இல்ல, எங்க இருக்கான் தெரிஞ்சு அந்த மயமா நம்ம மாறணும். அதாவது சாமி, இப்ப நம்ம வந்து நம்ம அம்மா கிட்ட போனோம், அவங்க அம்மா அங்க இருக்காங்க தெரிஞ்சுட்டு அங்க இடத்துக்கு போயிட வேண்டியதான். ஆமா ஆமா ஆமா, அதான். அப்ப எங்க சாமி அங்க இருக்கானே? அங்கயா குருமதியா சிற்றவையா பொற்சபையா அங்க இருக்கானான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா, வர அது அப்ப அப்புறம் வருவோம். 4 பேர் என்ன? ஏமசித்தி, கல்வி, பத்து நிகரம் செயல், அமயமாதல். ஏமசித்தின்னா தங்கம் பண்றது இல்ல, தப்பதம் பண்றாங்க. குணத்துல தங்கமா மாறுறோம். அதாவது ஒருத்தர் விசாரிக்கும் போது கல்யாணம் பண்ணி வச்சுக்கலேன், மாப்பிள்ளை ஆபீஸ்ல போய் அவனை விசாரிப்போம். அவன் வந்து சொல்லுவான் இல்லையா, தங்கமான பையன் அப்படின்னு சொன்னாலும் அதை அடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்கமான பையனா விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லை. குணங்கள்லாம் நல்ல குணமா இருந்தா தங்கமான சொல்லுவாங்க. அதான் இந்திரிய சொல்ல பாருங்க. ஏமசித்தின்னா தங்கம் பண்றது இல்லை, குணத்துல தங்கமா மாறுறது. அதாவது அருட்பெருஞ்சோதி வந்து ஏமசித்தி, சரியா? ஆமா ஆமா. அதாவது இது வந்து என்ன சாமி? இந்திரிய ஒழுக்கமா? இந்திரிய ஒழுக்கம். ஓகே, அப்படி பண்ணாதீங்க. அதுல இருக்கா இல்லையா இந்திரிய ஒழுக்கம், ரைட்டு. இந்திரிய ஒழுக்கம் வந்தால குணம் தங்கமாயிரும். அப்புறம் வந்து கரண ஒழுக்கம். ரெண்டாவது வந்து கரண ஒழுக்கம், சரியா? அதாவது கரண ஒழுக்கம் என்ன சொன்னா, கரணது மனம், புத்தி, சித்த, அகங்காரம் தான் கரணம். மரணம் தவங்கிறது மரணங்கிறது தான். மரணம் அழகதான் தவம்.
சரி. அடக்கினாதான் சாகா கல்வி. சாகா கல்வி. அதான் சாகா கல்வி. இப்ப மனதை அடக்கிறது வந்து மனதை எப்படி அடக்குறது, இது பண்றது, அது வந்து கத்துக்கிறது சாகா கல்வி. அதாவது கரணங்களை அடக்குவது. ஆமா, வசப்படுத்துவது. இல்ல சாமி, அருட்பெருஞ்சோதி வந்து இந்திரிய ஒழுக்கம், 2வது அருட்பெருஞ்சோதி கரண ஒழுக்கம், சாகா கல்வி. சரியா? கரெக்ட். அடுத்து 3வது வந்து ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கம்னா மனுஷால பொறுத்த வரைக்கும், மிருகம்லாம் இல்ல, மனுஷால மாத்திரம் ஜாதி, சமயம், மதம், குறம், கோத்திரம், மொழி, நாடு, எந்த பேதமும் பார்க்காம எல்லா மனிதர்களையும் கண்ணை போல பாக்குறது. சீனா, மலாயக்காரன், ஜப்பான்காரன், அந்த காரன், இந்த காரன், எல்லாரும் மனுஷன் தானே. பெண்ணு, ஏழை, பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் தன்னை போல பாருதான் யோக ஒழுக்கம். அதான் தத்துவ நிகரம். அதாவது நம்மள எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி. சாமி, தத்துவ நிகரகம்னா என்ன சாமி? அதான் தத்துவம் எல்லாம் ஒழுகும். ஜாதி முதல்ல சமயம் தத்துவம் தானே எல்லாம். அதான் எல்லாம் நிக்கிறதா எல்லாம் பண்றது. நான் கூட 96 தத்துவத்தை நிக்கரகம் பண்றதுன்னு நினைச்சேன். இல்ல இது வந்து இந்த தத்துவம் வந்து உலகிற்கு ஜாதி, மதம், சமயம், குலம், கோத்திரம், மொழி, தேகம் எல்லாம் போடும். எல்லாம் நீ மனுஷன், நான் மனுஷன், அவ்வளவுதான். நீ நானும் உண்மை. சரி, அது ஜீவ ஒழுக்கம். 4வது பாத்தீங்கன்னா 4வது அருட்பெருஞ்சோதி வந்து கடவுள் நிலையிலிருந்து அம்மைய மாதம். அதாவது கடவுள் எங்க இருக்காரு, அதாவது எங்க இருக்க கடவுளை நமக்குள்ள இருக்கானா, வெளியில இருக்கிறானா, வெளியில எப்படி இருக்கிறான், நமக்குள்ள எப்படி இருக்கிறான், உங்களை எங்க இருக்கிறான், உடம்புல எங்க இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு இடம் தெரிஞ்சு நாம அந்த மயமா நாம் மாறணும். நம்ம இறங்கா மாறணும். அதான் 4வது. அம்மையமாகும். 4 பொண்ணு இல்லையா, இந்த 4 சொன்னார் இல்லையா. இந்த முதல்ல சொல்லக்கூடாது. என்ன சொன்ன முதல்ல லாஸ்ட்ல ஆத்திரப்பட பாருங்க. இல்லைங்க இப்ப இல்லைங்க, இது வந்து முதல்ல வந்து நம்ம என்ன பயிற்சி பண்ணணும்ன்றதாக 4 அருட்பெருஞ்சோதி. இல்ல இப்ப சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? சரி, அப்படின்னு சொல்லுவோம். கடைசியில 4 இருக்கா? அதா இது என்னது? லாஸ்ட்ல 4 இருக்கு. இதான் ஏமாத்தி. ஓகே, இன்னைக்கு சாமி முதல்ல இருந்தது அதே மாதிரி அருட்பெருஞ்சோதி 4 இருந்துச்சு. கடைசியிலும் அருட்பெருஞ்சோதி 4 வருது. அப்ப அருட்பெருஞ்சோதி வந்து ஏமசித்தி, 2வது இங்க சொல்ற சாமி, இதான் கடைசியில வர்றது, அதோட ரிசல்ட். அதாவது நாம அடைய வேண்டிய பேரு சாமி, இதுதான் இந்த 4 பேரு கடைசியா. அதாவது இப்ப இந்த அகோல வந்து இப்ப எல்லாம் பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியா இது ஆயிருவீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப அகோல்ல வந்து சாமி என்னென்னமோ இருக்கு பாரு, தொடுக்கறணும், அதிகள் கடந்து வரணும், அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு வராரு. எல்லாம் சொல்லி வந்து முடிச்சிட்ட பிறகு கடைசியா நீங்க அடைய வேண்டியது இந்த 4 அருட்பெருஞ்சோதி. அது என்னன்னாக்கா, முதல்ல ஏமசித்தி, 2வது சாகா கல்வி, 3வது தத்துவ நிகரம், 4வது கடவுள் நிலை அறிந்து அம்மையமாது. அதுக்கு அடையறதுக்கு 4 ஒழுக்கம். அதுதான் முதல்ல சொல்றாரு. 4 ஒழுக்கம் இருக்குப்பா. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆண் ஒழுக்கம். இப்ப இந்திரிய ஒழுக்கம் வந்தீங்கன்னாக்கா கடைசியா சொன்ன அருட்பெருஞ்சோதி வந்து ஏமசித்தி. அடுத்து கரண ஒழுக்கம் கடைசியா சொன்ன 2வது அருட்பெருஞ்சோதி என்னது? கல்வி. 3வது ஜீவ ஒழுக்கம் கடைசியா சொன்ன அருட்பெருஞ்சோதி என்னது? தத்துவ நிகரம். அடுத்து ஆன்மா ஒழுக்கம் கடைசியா சொன்னது அம்மையமாதல். ஓகே, முடிஞ்சு. 4 செய்ய வேண்டியது, 4 ரிசல்ட். நடுவுல உள்ளதெல்லாம் அதோட கதைங்க, வழிமுறை. இது என்ன செய்யணும், ரிசல்ட், அனுபவம் எல்லாமே இருக்குதுல்ல. ஆமா. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு சிறப்பு சொல்ல பாருங்க. ஆரம்பியில பாருங்க, உயிர் அகர வரிசைன்னா 4 பாத்துட்டோம் சமயம். இன்னைக்கு தெளிவா பாத்துட்டோம். பாத்துட்டோம். ஓகே, இது வந்து 336 வரைக்கும் இன்ட்ரோ முடிச்சிட்டோமா? ஆமா. ஓகே.
கடைசியா உலகினில் உயிர்களுக்கு கூறும் இடையூறெல்லாம் அப்படின்னு முடியுது. இங்க வந்து உலகலாம் பறவை என் உள்ளத்து இருந்தேன்னு முன்னுரையில முடியுது. சரியா? இதாச்சா? ஓகே. அப்புறம் நெல்லு சாமி. எங்க விட்டு உலகலாம் இதோட முடிஞ்சு. ஓகே சரி, அடுத்து 337ல இருந்து 366 வரைக்கும் என்ன பஞ்சபூத பிரச்சனை? முன்னுரை. பஞ்சபூத முன்னுரை. மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆயிரம் இல்லையா? அது விளக்கத்துக்கு முன்னுரை. பஞ்சபூத முன்னுரைனாக்கா பஞ்சபூதம் என்னன்னு சொல்ல வராரா? அதான் சொல்றேன். ரெண்டு வரி. மண்ணு இல்ல, 2 வரி இல்ல. மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 பஞ்சபூதம் இல்லையா? அந்த பஞ்சபூதங்களையும் அது முன்னுரையா அதுல எழுதுறாங்க. அதான் ஒவ்வொன்றுக்கும் 4 வரியா 2 வரியா? இது என்ன கணக்கே தெரியலையே. 2 மணி திருப்பி ரிவர்ஸ் ஆகும். இப்ப முன்னுரையில ஒவ்வொன்றுக்கும் 2 கொடுத்துட்டு போறாரு. சரியா? ஆமா. 2ஆ 4ஆ சாமி இது? இல்ல சார், 4 வரி சார். ஒவ்வொரு ஏதாவது இப்ப ஆகாயம்னா அதுக்கு ஒரு 4 வரி இன்ட்ரோ. ஆமா சார். காற்றுக்கு 4 வரி இன்ட்ரோ. சரியா? ஆமா. நெருப்புக்கு 4 வரி இன்ட்ரோ. நெருப்பா? நீருக்கு 4 வரி இன்ட்ரோ. பூமிக்கு 4 வரி இன்ட்ரோ. சரியாமே? முடிஞ்சு. இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. அடுத்தது 2 வரி இல்லையா? இங்க அப்படியே மறைவா பாருங்க. அதே மாதிரி விண்ணிலை, வளிநிலை, நெருப்பது, நீர்நிலை. அத ஒரு வரி மண் பூ வரைக்கும் முடிஞ்சு. அதுல ஒரு அதாவது இன்ட்ரோல ஒரு சம்மரி வேற அதுல. ஓகே சாமி. அதாவது இப்ப வந்து இன்ட்ரோ குடுக்குறாரு. விண்ணுனா இப்படிப்பா, அடுத்து காத்துனா இப்படிப்பா, அனல்னா இப்படிப்பா, புனல்னா இப்படிப்பா, புவினா இப்படிப்பா சும்மா அவர் சொல்றாரு அப்புறம் திருப்பி விண்ணுனா அப்படி இப்படின்னு அதாவது அதுக்கு ஒரு சம்மரி கொடுத்துறாரு. ஆமா, இன்ட்ரோலே ஒரு சம்மரி. அது வந்து ஒரு வரியா தான் இருக்கு பாருங்க. அது வந்து விண்நிலை சிவத்தின் வியநிலை அளவி, வளிநிலை சக்தியின் வளநிலை அளவி, நெருப்பது நிலைநடு நிலையெல்லாம் அளவி, நீர்நிலை நிறைவட நிறைதனை அளவி, புவிநிலை சுத்தமாம் பொற்பதி அளவின்ட்டு அதுல ஒரு சம்மரியை முடிச்சிட்டாரு. சரியா? இப்ப மண்ணோட டீட்டெயில் இது. அதாவது 367ல இருந்து மண்ணோட டீட்டெயில். இதெல்லாம் மண்ணு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. இது எத்தனை? 367ல இருந்து 402 வரைக்கும். இல்ல. அதாவது 367ல இருந்து 402 வரைக்கும். இங்க வந்து 201 வரும். அதான் மண்ணு முடிஞ்சிருச்சு இதோட. இது வந்து மண்ணோட டீட்டெயிலா சாமி? மண்ணை பத்தி என்னென்ன டீட்டெயில் இருக்கு? சரி, ஓகே. அடுத்து அப்புறம் நீரோட டீட்டெயில் வந்து எங்க ஆரம்பிக்குது? 403ல இருந்து 430 வரைக்கும். நீரா? அப்புறம் சொல்லுங்க சாமி. அடுத்து அப்புறம் வந்து தீ ஆரம்பிக்கும். நெருப்பு எதுல இருந்து எது வரைக்கும்? நீங்க கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு நீ போட்ட வரையும். நீ போட்ட வரையும் கன்ஃபியூஸ். 2 பழகம் 410. சரி, அப்ப நில்லுங்க சாமி. நான் இதே திறக்கிறேன். நில்லுங்க சாமி. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது சாமி. நான் என்ன புட்டோம் ஆன்லைன்ல ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னா எனக்கே தெரியல சாமி. ஆன்லைன்ல அப்படி வேலையை பார்த்துக்கிறீங்க. சரி சாமி, அப்புறம் இங்க பாப்போம். அப்பாடா, முடிச்சுட்டாங்கப்பா. சரி, நெல்லுங்க. இதான் அப்படிதான் போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமா. அட பாவீங்களா, எங்கேயுமே ஒழுங்கா போட்டு இதையும் அப்படிதான் போட்டு வச்சிருக்கீங்க. நெல்லுங்க சாமி, நான் வேற புக்கே திறக்கிறேன். 6ஆம் திருமுறை புத்தகத்தையே திறந்து விட்டுருவோம் சாமி. அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்கு. சரி, ஓகே. இதுல என்னன்னாக்கா நம்பர் தனித்தனியா இல்ல, 10 வரியா போட்டு வச்சிருக்கீங்க. போச்சு போக செய்யும். என்ன கேட்டா இதுல ஹைலைட் நான் பண்ண முடியாது சாமி. அங்கேயே பண்ணுவோம் சாமி. என்ன நினைக்கிறீங்க? அங்கேயே பண்ணிடுவோம் சாமி. இங்க ஹைலைட் பண்ண முடியாது. இதுனா ஹைலைட் பண்ணலாம், இது பண்ணலாம். அப்போ இதே போறோம்பா.
ஓகே, அடுத்து தீ சாமி. நம்ம வரிய சொல்லுவோம். இங்க 430 பாக்காதீங்க. சொல்லுங்கப்பா. 431 ஆரம்பித்தி 431ல இருந்து 460 வரைக்குமா? படிப்போங்க. 460 230 சாமி. எவ்வளவு பண்ணீங்க? 460 தீ 461 இருந்து தீ தீயோட டீடைல்னா தீ எப்படி இருக்கு, என்னென்ன பண்ணுது ஆமா எல்லாம் ஆமா சொல்றாரு. ஆமா. அது செயல்பாடெல்லாம். அடுத்து காற்று ஆமா, காற்று. 461ல இருந்து 492 வரைக்கும். சரியா சாமி? ஆ ஆ கரெக்ட் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் காத்து, காத்தோட டீடைல். ஆமா ஆமா. அப்புறம் அடுத்து 491 இருந்து வெளி ஆகாயம். 492ல இருந்து எது வரைக்கும்? இப்படி போங்க. 493ல இருந்து 500 512 வரைக்கும். 512 வரைக்கும். ரைட். வெளி. இதெல்லாம் வெளி, அதாவது ஆகாயத்தோட டீடைல். ஓகே, முடிஞ்சா பஞ்சபூதம் முடிஞ்சிச்சா? பஞ்சு முடிஞ்சது. இது வந்து வெளியில புறத்துல. சரியா சாமி? 5 பஞ்சபூதம். அடுத்து குரூப் வருமா? 513ல இருந்து 544 வரைக்கும் என்னது? அகப்புறமா? அகப்புறம். அதாவது உடம்பின் உள்ளே வெளியே. சரியா சாமி? ஆமா 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 ஆமா. எது வரைக்கும்? மேல போங்க. 544 வரைக்கும். அதாவது 272. ஓகேவா? அப்புறம் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. சாமி, இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்குள்ள உள்ள விஷயங்கள். முதல்ல வந்து வெளியில பஞ்சபூதம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம். இப்ப உடம்புக்குள்ள, அதாவது அகத்திலையும் புறத்திலையும் என்ன இருக்கு. அடுத்தது எப்படி வந்து பாருங்க. பஞ்சபூதத்தின் கலவையா? வால்ல காத்து, காத்து நெருப்பு. தோற்றம், பஞ்சபூதத்தின் தோற்றம் வந்து 545ல இருந்து 552 வரைக்கும். ஆமா. 500 போச்சு. இதெல்லாம் வெளி 552 வரைக்கும். இதெல்லாம் வந்து என்ன சாமி? பஞ்சபூத தோற்றம். அதாவது வானிலை காற்றும், காற்றிடை நெருப்பும். வானில இருந்து காத்து வந்துச்சு, காத்துல இருந்து நெருப்பு வந்துச்சு, நெருப்புல இருந்து நீர் வந்துச்சு, நீர்ல இருந்து புவி வந்துச்சு, புவி மேல நெருப்பு இருக்கு, நெருப்பு மேல உயிர் இருக்கு அப்படின்னு வந்துருதா? ஆமா 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 ஆமா. அதாவது பஞ்சபூதத்தின் தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு. சரி, அடுத்து சொல்லுங்க சாமி. அடுத்து வந்து வெளியில வந்து போதை பாருங்க. இது வந்து 500 வெளி 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 இருக்கு இல்லையா? 545ல இருந்து 553ல இருந்து வெளி 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 உயிர் விளைவு சொல்றார். வெளியின் வகை. சரியா சாமி? வான்வெளி, உயிர்வெளி, கலைவெளி, இருப்பாங்க. பறவை அவ்வளோ இதெல்லாம் பெரிய வெளியில சொல்லுவாரு. ஓகே, அது வந்து 285ஓட முடியுது. முடியல. வெளியில அந்த பாவம் சொல்லு. வெளி சொல்ல பாருங்க. வெளியே பாப்பேன், இந்த மாதிரி பாப்பான். உயிர்வெளி இருக்கு இல்லையா? உயிர்வெளி இடையே உரைக்கரும் பகுதி. அது அடுத்த வரை பார்த்து வரலாம். உயிர்வெளி எங்க தெரிஞ்ச முடியும்னு சொல்ல பாருங்க. உயிர்வெளியாய் கலைவெளி. இல்லை சாமி. உயிர்வெளி இடையே உரைக்கரும் பகுதி அயவெளி வகுத்த. உயிர்வெளியில அயவெளி இருக்கு. சரியா சாமி? அந்த உயிர்வெளிய அதனை கலை வெளியில பார்க்க முடியும். கலைவெளிய வந்து கலப்பரு சுத்த அலர் வெளியில பார்க்க முடியும். சுத்த அலர் வெளியை எங்க பாக்கணும்னாக்கா துரிசரு பறவெளியில பார்க்க முடியும். பறவெளியை எங்க பாக்கணும்னாக்கா பரம்பர வெளியில பார்க்க முடியும். பரம்பர வெளியை எங்க பாக்கணும்னா பராபர வெளியில பார்க்க முடியும். பராபர வெளியை எங்க பாக்கணுமாக்கா பெருவெளியில பார்க்க முடியும். பெருவெளியை எங்க பாக்கணும்னாக்கா பெருஞ்சுக வெளியில்.
இப்ப பாருங்க, இந்த பெருந்தொகை வெளி இப்ப வரீங்க இப்ப. இந்த சூரியன் தான் வருது. ம், இதெல்லாம் வரிசை சொல்றாரு, பாலம் சொன்னாரா? சொன்னாரு. சோழி எங்கேயா பாக்குறது அப்படின்னா, அடுத்த வரி பாருங்க. குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த சோழி எங்க கிடைக்கும்னு சொன்னா, இந்த குணத்தெல்லாம் மாத்திண்டு ம், கருவிகளெல்லாம் மனம கருவிலாம் மாற்றி சேர்ந்தாக்கா, ம், காமன்னாக்கா, இந்த ம். சோழி வந்து அவங்க அழைச்சிக்கும். சுகவெளி வந்து ஒன்னு அணைச்சிக்கும். அது வழி என்ன? அது ஏன்னு கேட்டாக்கா, ம். உயிரொலியெல்லாம் கருவிலாம் அங்க இருக்கு. அடுத்த தடவை பாருங்க. கொஞ்சம் இருங்க சாமி, கொஞ்ச நேரம். சரி, குணமுதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனைவுற, அதாவது குணம்லாம் மாத்துனாக்கா சுகம் அடிச்சிடும் உங்களுக்கு. சுகம் கிடைச்சிடும். அப்புறம் அடுத்த குணம் ஏன் இப்போ கூறணும்னா, ம், அந்த உயிர் பார்த்தீங்கன்னா, ம். உயிர் வெளியில அர்த்தம். உயிர் எங்க இருக்கோ அதை சுத்தி அதான் உயிர் வெளி. ஓகே சாமி, இப்ப இது வந்து குணம், மனம், காலம், இது 3 சொல்லுது. ஆமா, அதாவது 5-7-1 5-7-8 வரைக்கும். சரியா சாமி? ஆமா. இங்க வந்து பாருங்க, கருவி குணமான கருவி எங்க போடுது அங்க வந்து வளர்த்துறோம் பெருவெளி. ம், மனவ கருவி இல்லை. மனவ கருவினா மனம், புத்தி, அகங்காரம். அது வந்து எங்க இருக்கா? உயிர் வெளியில இருக்குங்கிறார். உயிர் வெளியில இருக்கு. ஓகே. உயிர் சென்டர்ல இருக்கு. 4 கரணம் சுத்தி இருக்கு. அதாவது சாமி, உயிர் வந்து அந்த கரணத்தின் மத்தியில் இருக்கு அதான். ம். அடுத்து காலம். அடுத்தது காலம். ம், காலம் அதுவும் கருவி தான். அதுவும் கருவி. காலத்தை விட்டுருங்க. இப்ப வேற குரூப் இல்ல வரும். சாமி, இது 3மே இது வந்து ஒரு குரூப். சரியா? ஆமா. இல்ல வேற குரூப் வரும். அடுத்து கருவிகள் எல்லாம் இருக்கு. அதாவது 5-7-1 5-7-8 வரைக்கும். மொத்தம் போறீங்க. இல்ல சாமி, இத பாருங்க. இதுல இருந்து சாமி, குணமுதல் கருவிகளிலிருந்து துரிசரு கருவிகள் வரைக்கும், அந்த கருவி, குணம், காலம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு செட்டு. இது ஒரு இது ஒரு குரூப். அடுத்து வெளி, அண்ட வகை. 5 குரூப் விடுவேன். ஃபர்ஸ்ட் வரி 30 40 வரையும். சாமி, ஆ, நீங்க சொன்ன குரூப் படிதான் நான் எழுதி வச்சுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சு சரி. 5-7-8 வரைக்கும். இப்ப வந்து 5-7-9, அதாவது 290, 5-7-9 இருந்து 610 வரைக்கும், அதாவது 305 இங்க. இது எல்லாமே வந்து ஒரு செட்டு. என்ன போட்டிருக்கீங்கன்னாக்கா அண்ட வகை அப்படின்னு போட்டிருக்கீங்க. சரியா? பாருங்க, இவ்வெளியெல்லாம் இலக அண்டங்கள் அவையின் அமைத்த அருட்பெருஞ்சோதி, ஓகிய அண்ட ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. சரியா சாமி? என்ன சாமி, அன்னைக்கு உட்காந்து ஒரு மணி நேரமா உட்காந்து கை வலிக்க எழுத சொல்லிவிட்டு எங்க இருந்து எடுத்தீங்களா? அதுதான் நான் இப்ப குரூப் வேற குரூப் பண்ண அப்புறம் குரூப். நீங்க தானே சொன்னீங்க குரூப்பா இருக்கு. குரூப் முன்னாள் வச்சா இருக்கு. இதுள்ள குரூப் இருக்கு. இதுல உள்ள குரூப் வந்து தனியா சொன்னீங்க. அது தனியா எழுத சொன்னீங்க. ஆமா, சப் குரூப்னு போட்டு 30ல இருந்து 52 ஒரு குரூப், 90ல இருந்து 96 ஒரு குரூப். அது அப்புறம் தனியா பாப்போம் சாமி. மெயின் குரூப்பை பார்த்துட்டு அப்புறம் தனியா பாப்போம்னு சொன்னீங்க அன்னைக்கு. சரி, என்ன சொல்றீங்க? எல்லா பேஜ்லயே பாத்துருவோம். ஏன்னாப்பா அப்படி பாக்கணும்னாக்க முதல்ல அந்த இன்ட்ரோ இருந்துச்சு, அதுலயே சப் குரூப் பாத்துருக்கணும். நம்ம 30ல இருந்து 52, 90ல இருந்து 96, 116, 128, 202ல இருந்து 212, 238ல இருந்து 256, 268ல இருந்து 280. அங்கேயே பாத்துருக்கணும். முதல்ல மெயின் குரூப்பை பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சப் குரூப் வருவோம் சாமி. தோலை உரிப்போம், அப்புறம் பழத்தை சாப்பிடுவோம். சரி, என்ன சொல்றீங்க மக்களே? கடுப்புல சாமி,
நான் முடிவு பண்ணல, நீங்க தான் இன்னைக்கு பிளான சொன்னீங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படி. நான் நீங்க கேட்டேன், அதுல உடனே அதுல எழுதிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இல்ல அது தனியா வரணும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. சரி சாமி, சரி சாமி. சரி, இப்ப நம்ம என்ன பண்றது? இது வந்து அண்டங்களா சாமி? கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வந்து ஆமா அண்ட ஆமா வகைன்னு எழுதிருக்கீங்க. அண்ட ஆமா வகைன்னா ஆமா என்ன? ஆமா ஆமா ஆமா. ம். அண்ணா, எத்தனை நம்பர் இருக்கு? எவ்வளவு தர மேலதான் படி வெளியில? இவ்வெளி எல்லாம் விலங்கண்டங்கள், ஓங்கிய அண்டம், இப்ப சுருட்டி எழுதுறாரு அண்டங்கள், காவலண்டம், காவலண்டம், தரலண்டம், அழித்தரோட அவர். ஓ, ஒவ்வொரு தலைவர், அதாவது விஷ்ணு பிரம்மா அழுத்தல். அப்படி அவங்களோட ஆமா, சிருஷ்டி பிரம்மா, தெளிவிசை. பிரம்மா விஷ்ணு ருத்தர் பயசவன் சதாசிவன். எப்படி தெரியுமா? ம். சிருஷ்டி நம்ம புள்ளிய சொல்ற பாருங்க, நம்ம பிரம்மா விட்டு எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா ம். பாருங்க, சிருஷ்டி சொல்றாரா? இல்லைங்க, எது சிருட்டி கீழே தலைவரை சிருட்டி அண்டங்களை சொல்றாரு. கீழே வெள்ளையா போட்டு தோல் தரைய ஸ்கிரீன்ல முன்னால வெள்ளையா நிக்க வந்து ஸ்கிரீன்ல வெள்ளையா வந்து நிக்குதா? ஆ அப்படியா மக்களே? போச்சியா? ஆ, என்னயா வெள்ளையா என்ன வந்து நிக்குதுயா? இது வந்து அப்புறம் பாருங்க, இது வந்து சிருஷ்டினா பிரம்மா, காலனா விஷ்ணு, ம். அது ருத்ரன், மகேஸ்வரன். மறைந்திரு அப்படியே மகேஸ்வரன், அப்படி அர்த்தம் எடுப்போம் இல்லையா? தெளிவிசை. அப்படி அர்த்தம் எடுத்தோம்னா அடுத்து நின்று விட்டாரு பாருங்க. போச்சு போங்க. இப்ப புரிஞ்சு சாமி. இது வந்து மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு பூர்வமதிக்கு வந்துட்டாங்க. அது அப்படியாது. இது வந்து என்னன்னா பிண்டம், பிண்டம், உடம்புல பிண்டத்தோட இது விளக்கம். விளக்கம். ஏன்னா அடுத்து நாதம், ஓங்காரம். அதான் அப்படியே பாரு, சத்தம், நாதம், 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 பராசக்தி. சத்தம், சத்தம் வந்து அதுவும் என்ன சாமி இது? ரெண்டு சத்தம் சார். பரந்து பரநாதம் இருக்கிறதுல. அப்போ நாதமாம் பிரம்மமும் இது பரநாதமா? ஆமா. ம். சாமி, அண்டம்னா என்ன சாமி சார்? ஒரு ஸ்பேஸா, ஒரு இடம், சரியா? ஐயா இப்ப அத வந்து இப்ப அண்டவகை நம்ம எடுத்துக்கிற கூடாது, பிண்டவகைன்னு எழுதிக்கிட்டுமாங்க ஐயா? எழுதிங்கம்மா, எழுதிங்க. அதாவது பிண்டத்தில் அண்ட வகைன்னு எப்படி எழுதணுமா? என்ன? பிண்டத்தில் அண்டம். ஓகே. மகேஸ்வரமா, இதெல்லாம் எழுதி நீங்க தான் போடணும். ஓகே சார். வரி வந்து 5, 7, 9 6, 10 நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். பராசக்தி, பரசிவபதி, எண்ணில் பல சக்தி, சத்தர்கள், சத்தர்கள் முடிஞ்சு. அவ்வளவு அதர முடிஞ்சு. உயிர் வகை அண்டம். ஆமா, இதெல்லாம் அண்ட வகை. ஆமா, இது வரையும் அண்ட வகை. அது 306 இருந்து, அதாவது 611 இருந்து 620 வரைக்கும் கடலும் மலையும், கடல்களும் மலைகளும். சரி சாமி? ஆமாமா. சரி, எனக்கு கேள்வி என்ன, ஏன் கடல் மலை இது ரெண்டும் ஒண்ணு கீழே இருக்கு, இன்னொன்னு மேல இருக்கு, அதனாலயா? இல்ல இல்ல, கடல் தனி உலகம் பாரு. கடல் தண்ணி வந்து 75%. கடல் உலகம் ஒண்ணு. இல்ல இல்ல, கடல் இருக்கு இல்லையா? எவ்வளவோ ஜீவராஜ் இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு, ஏகப்பட்டது. எல்லாம் அது உள்ளதான் உணவு. உணவு வெளியே வரல பாருங்க. மண்ணுக்கு வர முடியாது அவங்களால. ஆமா, அது உணவு அதுதான். சாப்பிட்றது அது உள்ள சாப்பிடுது, பெருது உள்ளது பெருகுது, எல்லாம் அப்படி வாங்க உள்ளே இருக்கலாம். உலகம் தனி உலகம் இருக்குது. தனி உலகம், தனி உலகம். அது மலை இருக்கு பாருங்க, அதே மாதிரி மலை இருக்கு பாருங்க. அங்கே மலை கீழே வராது, இறங்கி வராது. இறங்கி வராது. அதே மாதிரி மேல ஆகாரம் எல்லாம் மேலே இருக்கு, மேலேயே இருக்கு. அது என்ன பெருகும், அது எல்லாம் மேலே முடிஞ்ச மேலே முடிஞ்சிடும். மேலே முடிஞ்சிடும். அதாவது இது ஒரு உலகம், அது லேண்டு, சி லேண்ட், அது தனித்தனியா பிரிச்சாங்க. இவங்க அங்க போய் வாழ முடியாது, அவங்க இங்க வந்து வாழ முடியாது. முடிச்சு வரமாட்டாங்க. கடலுக்குள்ள பாத்துமா சாமி, வித்தியாசமா இருக்கீங்க. எவ்வளவு இருக்கு. இது வந்து 620 வரைக்கும் போகுது சாமி.
ஐயா வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அவர் சிந்தனை பாருங்க. ம். கடல் தண்ணி பிரிச்சு மலை தண்ணி பிரிச்சா பாருங்க. கடலை தனியா பிரிச்சுட்டு மலையும் தனியா பிரிச்சுட்டாரு. அது மாத்திரம் இல்ல, ம். மலை மலை ஜீவன்களா பாருங்க, அந்த ஜீவனுக்கு அங்கேயே வாழ்க்கை முடிச்சு சாப்பாடு போல அங்கேயே முடிச்சு இதெல்லாம். ஆமா. அது கடல் வருது கடையில முடிச்சு இதெல்லாம் கடல் உள்ளே இருக்கு. சரி, கடலுக்கு இவ்வளவு சொல்லிவிட்டு மலைக்கு ஒன்னொரு முடிச்சுட்டாங்க. கடல் தான் பெருசோ சாமி? 75% தண்ணின்றாங்க, அதனாலயோ? ஏன் ஆமா, பாருங்க, கடலவை அனைத்தும் கடல்களும் மலைகளும். மலை அங்க இருக்கு. மலை வருது. கடலிடை பல்வளம், மலையிடை பல்வளம். இங்க வந்து மிக்ஸ் ஆகி வருது. ஆமா, கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் கடலூர். கடல் மலை கதி நதி. கதினா என்ன சாமி? கதிகளும் இதெல்லாம் வகுத்து வச்சிருக்கேன். ஓகே, இது வந்து கடலும் மலையும் சாமி. அதாவது 611 இருந்து 620 வரைக்கும். 611 இருந்து 620. சாரி, இதுல இருந்து கடவில, கடல் வகை, கங்கில, கரையில. சரியா? அடுத்து வந்து 622 இருந்து 622 வரைக்கும். தெரியாது, இது தனித்தனி. அதாவது உள் அனுபவம்னு போட்டிருக்கீங்க சாமி. இது வந்து உள் அனுபவம். அடுத்து அது ஒண்ணே ஒரு வரி தான். அடுத்து வந்து 623 இருந்து 624 வந்து மாயை. நல்லா வேலை நீங்க உட்காந்து எழுதுன சாமி 1.5 மணி நேரத்துக்கிட்ட. நீங்க வச்சிருக்கீங்க சாமி, அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கு பாருங்க சார். மாயை எது சொன்னீங்க? இந்த 2 வரிமா, 623 இருந்து 624. 10,000 வரிமா. ஓகேங்க சார். ஏன் சொல்லாமா? ஏன் சொல்லாம போனமா? சொல்லுங்க சாமி, சும்மா சொல்லுங்க. அடுத்து திருப்பி பார்ப்போம் டீட்டெயிலா. சொல்லுங்க. ஏன் 10 சரி இல்லைங்க இல்லைங்க, இது சொல்லுங்க சாமி. இது ஒத்த வரி தானே, சும்மா பார்த்துட்டு போவோம். இத ஒன்றினில் ஒன்று ஒன்றிடை 1000 அண்டர வகுத்த. அது ஏன் வந்து உள் அனுபவம்னு போட்டிருக்கீங்க? எதனால? ஒன்று இல்லையா? ஒன்றில் பாருங்க, தவத்தை இயல பாக்குறாங்க இல்லையா? சாமி மெதுவா சொல்லுங்க சாமி, மெதுவா. தவத்தை மேற்கொண்டு இறைவனை காண முயற்சி செய்பவர்களுக்கு மனமுதலாகிய அறிவு காரணங்கள் ஒன்று சேர அந்த அனுபவத்தின் முடிவாக தோன்றுவது ஒன்றே. புரியல? கல்விக்காரன் ஒன்னா சேர்ந்தாக்கா அவனுக்கு முடிவு வந்து ஒண்ணுதான் சார். இது வந்து என்ன சாமி? செறிவாலே பிரிவாலே தெரியாதே தெரியும் சாமி. இது அதெல்லாம் அதாவது என்ன செவ்வொழிதான் தெரியும் கடைசியா. ஒன்றில் ஒன்றே எல்லாமே ஒன்று பட்டுருச்சுனாக்கா, இது அங்கிட்டு போது இதெல்லாம் ஒன்றுபட்டு அடங்கிடுச்சுனாக்கா கடைசியா தெரியுது ஒண்ணு என்னன்னாக்கா பொண்ணு செவ்வொளி முடிஞ்சு கதை. ஆமா. 623 இருந்து 624 வந்து மாயின்னு போட்டிருக்கீங்க. ஆமா, அது அர்த்தம்னா 10 இருக்கு இல்லையா ஐயா? 10 என்ன பண்றா தெரியுமா? 10 1000 பகரதில் கூடி நம்பர் நினைக்கிறேன். அது 10 ஐயா, அது 10 நம்பர் நினைக்கிறேன். 10 வந்து நம்பரா நினைக்கலையா? ஏன்? ஆமா, அவர் விளக்குறாரு, அப்படி ஜாதி வந்து எழுதுறாரு. நில்லுங்க சாமி, நீங்க வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சிச்சு. நில்லுங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் தோற்கிறேன். இல்லைங்க, அந்த உங்களோட அகோல் விளக்கு தானே பாத்துட்டு இருக்கீங்க, அதானே? அகோல் விளக்கத்தை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. அப்ப அது திறக்கட்டான்னு கேக்குறேன். 625 இதானே சாமி? 10 1000 பகரதில் கோடி அத்துரர். என்ன தெரியுமா? மத்த யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த உலகத்தை. ஒத்துக்க மாட்டாங்க. சரி, ஆமா. ஆதாரம் திரும்ப படிங்க. அடுத்த வாங்க.
படிங்கப்பா. யாரா படிங்க? நானே படிச்சிடவா? ஏன் நான் படிக்கிறேன். அவங்க படிங்க. படிப்பாங்கய்யா. ஆ நம்ம மெயின் இதான். திருவாரூர் பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நம்மை பற்றுகின்ற பந்தமோ ஆயிரம் ஆயிரமாக இருக்கிறது. அதனை விரித்து கூற புகுந்தால் அதன் வகையோ கோடி கோடியாக அல்லவோ உள்ளது. பற்றும் பந்தம் 1000 என்றால் அதன் விரிவோ கோடியாக உள்ளவாறு எல்லையிட்டு அருட்பெரும் ஜோதி. குறிப்பு: பத்திடை என்பதை பற்றிடை என்று கொண்டதற்கு ஆதாரம் காயத்ரி விளக்கம். பத்திடைய வந்து பற்றிடைன்னு கொண்டிருக்கீங்களா நீங்க? ஆமா 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 ஆமா. இப்ப இது வந்து பத்து இல்ல, பற்று. ஆமா, அப்படி எடுத்திருக்கேன். ஓ, அதாவது பற்று வந்து ஆயிரமா இருக்கு, அதுல கோடி கோடியா இருக்கு. அத விரிச்சு பார்த்தோமாக்கா அந்த 1000த்துல இருந்து கோடி கோடியா பிரியுது. ஆமா, பற்று. ஓ, இல்லைங்க, அதுதான் இங்க சொல்றீங்களா சாமி? அதாவது பற்றும் பந்தம் 1000 என்றால் அதன் விரிவோ கோடியாக உள்ளவாறு எல்லையிட்ட பத்திரிகை நான் வந்து பற்று எடுத்தேன் இல்லையா, அதுக்கு ஆதாரம் காயத்ரி வழக்கத்துக்கு வரீங்க இப்ப. ஆமா, சொல்லுங்கம்மா. பாருங்க. காயத்ரி விளக்கம் உரைநடை பக்கம் 287. காயத்ரி மந்திரத்திற்கு பாதம் 3, பாதம் 1ற்கு வர்ணம் 8 ஆக 3 பாதத்திற்கும் வர்ணம் 24. பாதம் 3 என்பதன் குறிப்பு ஜீவருக்கு மலம் 3, வர்ணம் 24 என்பதன் குறிப்பு இரண்டாகிய ஜீவகாரண்யம் சத்விசாரம் ஆகிய இரண்டையும். 10 பற்று பிடி பற்றினால். 10 பற்று ஐயா. பற்றுனா பத்துக்க, பற்றுக்க, பற்று, பற்றினை, அதுதானே, அந்த மாதிரி தானே சாமி? 10 பற்று ஐயா, பற்று 10 தாங்க இருக்கு. பற்று ஐயா பிரியா வருங்க. பற்று பிடி பற்றினால், பற்றினால். ஓகே, 4 24 இது 10 4 2 10 பற்று ஆகிட்டாரு. 4 ஐயா பத்தி பாசவாக்கியம் அதெல்லாம் ஆகிட்டார். 4னாக்கா 4 ஆகிய ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி, பாச வைராக்கியம், பிரம்மஞானம் ஆகிய இவற்றை அடையலாம். இது வந்து ஐயாவுக்கு விளக்கம். 10 பற்று எடுத்தாரியா, அது பேர் இங்க வந்து 10னா 10 எடுத்தோம், மாயை அது எடுத்தோம். என்ன சாமி இப்ப இங்கதான் கன்ஃபியூஸ் ஆச்சு எங்களுக்கு. இல்லைங்க ஐயா, சார் பாருங்க, ஐயா வந்து 24 வரணும் சொல்றாரு இல்லையா? இல்ல சாமி, பத்திடை 1000 பகரதில் கோடி அத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இதுக்கு வந்து முதல்ல என்ன சொன்னீங்கன்னாக்கா, பற்று வந்து 1000 இருக்கு, அது விரிச்சா கோடி கோடியா போகுது. நீங்க 10 இருக்காங்க, 10 இருக்கு, இங்க வந்து 10 இருக்கு சாமி. சரியா? பற்று இருக்கேன், நான் பற்று எழுதுறேன், நீங்க வந்து பற்றுன்னு எழுதிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்னன்னாக்க காயத்ரி. ஆமா, அது வந்து ஐயா விளக்கம் இருக்காரு. ஐயா விளக்கம் இது ஐயா விளக்கம். பேஜ் போட்டு பேஜ் போட்டு. சரி, இப்ப காயத்ரி மந்திரம் மொத்தம் எத்தனை இருக்கு? அத போயா 24ன்னு போட்டு வச்சிருக்கீங்க, அது எதுக்கு? நானே போட்டேன், ஐயா விளக்கம்பா. அதாவது காயத்ரி மந்திரம் வந்து சாமி பதம் வந்து 3, பாதம் வந்து 3 இருக்கு. சரியா? ஒவ்வொரு பாதத்துக்கும் வர்ணம் 8 இருக்கு. 3 பாதத்திற்கு மொத்தம் எல்லாமே 8 24. சரியா? 24. பாதம் 3 என்பதன் குறிப்பு ஜீவகருக்கு மலம் 3. சரியா சாமி? வர்ணம் 24 என்பதுக்கு குறிப்பு அந்த வர்ணம் பாதம் 3னாக்கா 3 மலம். சரியா சாமி? அதுல வர்ணம் 24னாக்கா அந்த 2 10 4க்கான வழக்கம் தான் இங்க கொடுத்துக்கிறீங்க. ஐயா கொடுத்துக்காரு. அதாவது 2னாக்கா 2 ஆகிய ஜீவகாருண்யம் சத்து விசாரம். சரியா சாமி? அடுத்து 10னாக்கா பற்றுன்னு கொடுத்திருக்காரு. பொடி பற்றினால், அதாவது ஜீவகாருண்யத்தையும் சத்து விசாரத்தையும் நீ பற்றினால் 4 ஆகிய ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி, பாச வைராக்கியம், பிரம்மஞானம் ஆகிய இவற்றை அடையலாம். முடிஞ்சு. இது ஐயா கொடுத்த விளக்கம். அதாவது 2 10 4க்கு
ஜீவகாருண்யத்தையும் சத்விசாரமும் நீ பண்ணுனாக்கா பற்றினாக்கா அதாவது செஞ்சனாக்கா உனக்கு நாளாகிய ஜீவகாருண்யம், ஈஸ்வர பக்தி, பாச வைராக்கியம், பிரம்மஞானம் ஆகிய இவற்றை அடையலாம். எனக்கு என்ன கேள்வினாக்கா, இங்கதான் ஜீவகாருண்யம் இருக்கு, அப்புறம் நான் திருப்பி இங்க ஒரு வாட்டி ஜீவகாருண்யம் பிடிச்சா எல்லாம் அடையலாம் சொல்றாரு. பிடிச்சாக்கா இப்பதான் அடையலாம். சரியா சாமி? ஆமா. அப்ப இங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கனாக்கா, இப்ப இதை 10ன்னு போட்டிருக்காரு, நீங்க எப்படி இதை பற்றுன்னு மாத்துனீங்கன்னாக்கா இந்த காயத்ரி மந்திரம் தான் ஆதாரம். அதாவது 10 பற்றுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்க இருந்து அங்க கணக்கு. அப்ப பற்றுகள் 1000 இருக்கு, அதை விரிச்சாக்கா கொடி கொடியா போகுது. உதாரணத்துக்கு சொல்லுங்க சாமி. என்ன எல்லாரும் சிரிச்ச மாதிரி? என்ன வருது? ஓகேவா? ஒண்ணும் கேட்கலங்க. விட்டு விட்டு வருதுங்க சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஓகே தான். அப்ப பத்திடை 1000 உதாரணத்துக்கு சொல்லுங்க சாமி. ஒரு பற்று சாமி. இப்ப இதுக்குதான் இது பேர் மாயைன்னு வச்சிருக்கீங்க. அதாவது 623ல இருந்து 624 பல பற்றுகள் உலகத்துல இருக்கு சாமி. சரியா? சரி, உதாரணத்துக்கு ஒரு பற்றை சொல்லுங்க. என்ன எவ்வளவு தெரியும், கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ஆசைதான் பழஞ்ச மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஒரு காடி வாங்குறோம் சாமி. காடி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த காடி 1000 கணக்குல இருக்கு, கோடி கணக்குல இருக்கா? ஆமா. ஆமா. எவ்வளவு ஆசை ஒரு ஆசையாது உங்களுக்கு? ஏகப்பட்ட ஆசை இருக்கு சாமி. அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே சாமி. அடுத்தது 625ல இருந்து 626 வரைக்கும் நோன்புன்னு எழுதிருக்கிறீங்க. நோன்பு அது என்னது? நூற்றிடை இலக்கம் நுபதில் அனந்தம். வருஷம் முதல்ல ஜீவன் இல்லையா? பற்று வந்தது, அப்புறம் மாத்தது நோன்பு கொண்டு. அப்புறம் இல்ல சார், என்ன சார்? 1 பார்த்தது முன்னாடி அது பாத்துட்டேன் சாமி. அது மனுஷன் நல்ல மனுஷன் இல்ல. 2வது பாசம் வந்தது. 10 பாசம் நீங்கணும் இல்ல, நீங்க நோன்பு எடுக்கணும். நோன்புல விரதம் அது விரதம் எடுத்து விரதம்னா அவன் அது அடங்கும். சரி, அது நிறைய இருக்கு. 100 கணக்கான விரதங்கள் இருக்குன்றீங்களா? ஆமா இருக்கு. அதுக்கு வரிய பாக்கணுமா? வீட்டுல இருக்குல்ல, வரி எத்தனை வளர்க்க போகுது. நோன்பாங்க. முதலில் இறைவன் நிலையும் முன்வரியில் ஜீவன நிலையும் எடுத்து காட்டப்பட்டது. இவ்வரியில் ஜீவனானது இறைவனுடன் கலக்க ஆற்ற நோன்புகளை கூறுவதாக கொள்வதே பொருந்துகிறது. நோன்பு என்றால் நோன்பு நோற்றல் நோவாது நோன்பு நோற்றவர்களா? நோற்றல் என்பது வகையாக கூற வேண்டி நூற்றல் என்று கொல்லப்பட்டிருக்கலாம். அப்படின்னா நூற்றிடை நோன்புதான் சொல்லிருக்கணும். பார்க்க போனா நூற்றிடைன்னு வந்துருச்சா? ஆமா, 1 10 வருது பாருங்க. 1 10, அதாவது 10 100 1000 அப்படின்னு போறாங்களோ? அப்படி எடுத்துக்க பாருங்க ஐயா. என்னங்க நூற்றியான்னு சொல்றேன். நோன்பு எழுதணும். நூற்று இருக்காரு. புரியலையா? புரியுது சாமி. ஜீவன் இறைவனை அடைய ஆற்றும் நோன்புகளோ எண்ணிக்கையில் சொல்ல புகுந்தால் பலவாக தோற்றமளித்து அவ்வகைகளில் அவற்றை ஆற்றுமாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. சரி, இது ஒரு வரி.
அப்புறம் அடுத்து பாருங்க கோடி. இப்ப பார்த்தது உங்களுக்கு எப்படிங்க அது நோன்புன்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இந்த மாதிரி? இப்ப நாங்க வந்து வெறும் என்ன பார்த்துட்டு வர்றோம். நீங்க இந்த ஜீவன், மாயை இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது ஏன்னா மேல வந்து நினைக்கிறேன் மேலதான் வந்து பற்றுன்ட்டாக்குல்ல, அடுத்தது அந்த பற்றை போக்குறதுக்கு எதுவும் வழி சொல்லியிருப்பாங்க, யோசிச்சிருப்பாரோ சாமி. அதான் வந்து சரி. அந்த மேல உள்ள வரியும் இந்த வரியும் கனெக்ட் பண்றாங்க சாமி. ஓகே. அடுத்ததுதான் பாக்குறாங்க, கோடியில் அனந்த கோடி பல் கோடி ஆடுற வகுத்த 627 இருந்து 628 சித்துக்கள். பாருங்க, ஒண்ணு ஜீவன், அப்புறம் 10 வந்துதா, அப்புறம் நோம்பு வந்துதா, சித்து வந்துச்சு. அதாவது ஜீவன், அப்புறம் வந்து ஜீவனுக்கு நிறைய பற்று இருக்கு, அந்த பற்றை போகணும்னாக்கா நோன்பு இருங்கப்பா, நோன்பு இருந்தீங்கன்னாக்கா சித்து வந்துரும்பா, முடிஞ்சு. கோடியில் அனைத்து கோடி பல் கோடி பல கோடி சித் கணக்காக சுமார் 647 கோடியாக வகுத்த ஆடுரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளேன்னு முடிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு தம்பி, ஒரு வரி முடிஞ்சிருச்சு, இது 4மே. அப்புறம் தாவரம் வருது, இல்லைங்க தாவரம் பாப்போம். அதாவது 6-2-9 இருந்து 6-4-6 வரைக்கும், அதாவது 3-2-3 வரைக்கும் இங்க இதெல்லாமே தாவரம். சரி, தாவரத்துல என்ன சொல்ற சாமி, சும்மா அப்படி ஒரு சமரியை கொடுங்க. தாவரம் முளைக்குது, அதுக்குள்ள எப்படி விளையுது, எப்படி வளருது, எப்படி வித்து உற்பத்தி ஆகுது, அத பக்கம் எப்படி வருது, வித்திலே முளை வருது, முளை வளருது, மரமா வருது, மறுபடியும் வித்து வருது, அப்படியே ரொட்டேட் பாருங்க. அதாவது அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. ஆமா அழகா இருக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கலாமா சார்? சாரி சார், ஒரு நிமிஷம் பையன் இன்டராக்ட் பண்ணிட்டாரு, சொல்லிருங்க சார். பையன் இன்டராக்ட் பண்ணிட்டானா? 6-2-9 இருந்து 6-4-6 வரைக்கும் தாவரம். நீங்க பெரிய பெரிய புக்குல எழுதிருக்கீங்க போல இருக்கு, தாள் திருப்புறது எவ்வளவு பெரிய சத்தம். தாவரம் 6-2-9 இருந்து 6-4-6 பதமதிர் பதமும் அது வரைக்கும் அதானே சார்? பதமதிர் பதமும் பதத்திடை வித்தும் அது வரைக்கும் 6-3-2 வரைக்கும் பதம் வரைக்கும். ஓகே ஓகே சார். அடுத்து 6-4-7 இருந்து 6-8-2 வரைக்கும் ஒற்றுமை வேற்றுமை. மக்களே சரி, ஒற்றுமை வேற்றுமைனா என்ன? ஒற்று வெற்றி மேல அதே பாருங்க, உறவுல உறவு, உறவுல பகை, பகையில பகை, பகையில உறவு, அப்படின்னு பாருங்க. இது வரைக்கும் 341 வரைக்கும். ஆமா, அது வந்து ஒற்றுமை வேற்றுமை. அப்ப சமயம் ஒற்றுமை வேற்றுமைனா அது சும்மா சொல்லுங்க சமயம், என்ன சொல்றாரு அப்படின்னா? ஒற்றுமை வேற்றுமைனா இங்க ஒன்னா விரும்பி தேர்தல் ஒன்று ஒற்றுமை சார், மார்பு வேற்றுமை. பகையினில் பகையும் உறவினில் உறவும் பதியினுள்ளதும். ஐயா மன்னிக்கணும் ஐயா, சிமிலரா இருந்தா ஒற்றுமை, டிஃபரெண்டா இருந்தா வேற்றுமை, அப்படிதானே ஐயா? சிமிலரா இருந்துச்சுன்னா ஒற்றுமை, அதாவது ஒரே மாதிரியான திங்ஸ் ஒற்றுமை. வேற்றுமைனா டிஃபரெண்டா இருக்குது. சரி ஐயா, நன்றி. முன்னாடி சரியா புரியல ஐயா, அதனாலதான் பேசல. இல்ல உறவுல உறவே, உறவுல பாக. ஓகே 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 சார். எது வரைக்கும் சார் அந்த இது ஐயா? எந்த வரி வரைக்கும் ஒற்றுமை வேற்றுமை சார்? ஒற்றுமை வேற்றுமை எந்த லைனோட முடியுது? 6-4 இருந்து 6-8-2. 6-8-2, அதாவது இங்க 3-4-1 போட்டிருக்கு. ஓகே சார். முடியினுள் முடியும், முடியினுள் முடியும் அடர்தராமை.
அடுத்து அகப்பூ அகவுருப்பாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஆன்மா, ஜீவன், கரணம், இந்திரியம். 6, எது 8, வரைக்கும் 3ல இருந்து 6, 9 கோஷம் வரைக்கும். ஓகே சார். இது ஆன்மா வரைக்கும் இது வரைக்கும் உறப்பு. ஆன்மா ஜீவன் என்ன சார் சொன்னீங்க? ஆன்மா 6, 8, 3ல இருந்து 6, 9 கோஷம் வரைக்கும். இல்ல அந்த இது ஆன்மா ஜீவன் அப்ப ஐயா சொன்னாங்க. ஆன்மா, ஜீவன், கரணம், இந்திரியம். ஓகே. சரியா சாமி? சாமி ஓகே ஓகே ஓகே. செக் பண்ணீங்க சாமி. எந்த மாதிரி உளறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. அப்படியே அவருக்கு இருக்கிறீங்க. என் குறிப்பை தான் காணும். ஆ? எழுதி குறிப்பை காணும். என்ன தம்பி காணுன்றீங்க? கிடையாது சார். எங்க போட்டேன் கிளாஸ் முடிய போகுது, அப்படி தேடி வைங்க. இன்னும் சாமி அது கடல் மாதிரி போகுது, இன்னும் முடிக்கல. மொத்தமே இன்னும் ஒரு 38 இருக்கு. இப்பதான் நம்ம வந்து எத்தனாவது பாத்துருக்கிறோம்? 18வது பாத்துருக்கிறோம். 38 குரூப் இருக்கு. இந்த அம்மா எழுதி போட்டு போடலாம் அடிச்சுக்கிறேன். அந்த அம்மா எழுதுறாங்க. நெல்லுங்க, அந்த அம்மா எழுதுது இருக்கோம். இந்த ஐயா எழுதுனது சரியானு பாக்குறது இல்லையா சாமி? இந்த ஐயா ஏதாவது உளறி விட்டானா என்ன ஆகுறது? நான் செக் பண்ணிடுறேன். செக் பண்ணுங்க சாமி. நீங்க தான் ரெண்டு பேரும் ஐயா செக் பண்றாங்கல்ல. சிஸ்டர் சொல்லும்போது சொல்றேன். இல்ல நம்பர் எல்லாம் சரியா இல்ல உளறி விடுறனா? இல்ல கரெக்ட் என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் பார்த்து வரேன். சரி சாமி, அடுத்து 6, 9, 1ல இருந்து 7 கோசம் 2 வரைக்கும் உயிர் தோற்றம். கரெக்ட். சரியா? கரெக்ட். அதாவது சித்திர விசித்திர சிருஷ்டிகள் படப்பல அது வரைக்கும். இல்ல பாரினை வேர்வையின் 7 கோசம் 2 வரைக்கும். நீங்க முதல்ல 6 கோசம் 2ன்னு சொன்னீங்கல்ல சார். 7 கோசம் 2 வரைக்கும்னா சித்திர விசித்திரத்துல தானே சார் வருது. 7, 0, 2. 6, 9, 1ல இருந்து 6, 9, 1ல இருந்து 7 கோசம் 2 வரைக்கும். இங்க இருந்து பாருங்க. ஆமா ரைட். அதாவது சித்திர விசித்திர வரைக்கும். ஓகே அதான் சார். இல்ல நீங்க இங்க பாக்குறது வந்து இங்க பாருங்க. இங்க வந்து 2 வரியா வருது இல்ல. இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். 702 வருது. 702 வரைக்கும். அடுத்து இங்க பாருங்க, பெண்ணினுள் ஆணும்ல ஆரம்பிச்சு எல்லாம் பெண்ணா, எல்லாம் பெண்ணே அப்படின்னு எழுதிருக்காங்க சாமி. சாமி எல்லாம் பெண்ணா. இது வரைக்கும் மனமும் அது வரைக்கும் 732 வரைக்கும். 732 ஓகேங்க. இல்ல சார். இல்ல சாமி 716 வரைக்கும். 716 7 கோசம் 3ல இருந்து 716. அதான் சொன்னேன். 736 சொன்ன மாதிரி இருந்துச்சு. வர இங்கிலீஷ மறக்குறேன் சாமி நான் வர. ஐயா 732 சொன்னாரு. நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாம் பெண்ணே வந்துமா 7 கோசம் 3ல இருந்து 716. பாருங்க, பெண்ணு வருகை வரைக்கும் வருது பாருங்க. ஆமா, அனைத்துற தனித்தனி வடிவிலும் தக்க ஆண் பெண்ணியல் அனைத்துற வகுத்து அருட்புறஞ்சோதி அது வரைக்கும் சொல்லிருக்கீங்க. ஓகேங்க. எல்லாம் பெண்ணு அது 717ல இருந்து 782 வரைக்கும் காத்தருள் விரி. காத்தருணுமா எல்லாத்தையும். சரியா சாமி? பாத்துங்க சாமி. ஆமா சார் திருப்பி சொல்லுங்க சார். 717ல இருந்து 782 வரைக்கும் காத்தருள் விரி. சரியா சாமி? பாருங்க. ஓகே. அதாவது எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அது வரைக்கும். இங்க நம்பரை போட்டு குழப்பி வச்சிருக்கீங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. 812 782
3 4 என்ன சொன்னீங்கம்மா? எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள். இந்த காத்தருள் லாஸ்ட்ல அதுல முடியுது இல்ல? சரிதான். சரி, அடுத்து அண்ட துரிசையும் அகில துரிசையும் இது வந்து மறைப்பு திரைகள். எது வரைக்கும் சரி சார்? சரி சரி 7 8 3ல இருந்து 8 1 2 வரைக்கும் துரிசு நீக்கம். ஓகே சார். துரிசு 7 நீக்கம். 8 3ல இருந்து 8 1 2 வரைக்கும் துரிசு நீக்கமா. ஓகே சார். 8 1 2 வரைக்கும் 8 1 சமே சரியா பாருங்க சமே. சமே ம் சுத்தமா நிலையில் சூளுரு விரிவை அத்தகைய அடக்கும் அற்பெரும் ஜோதி. அது வரைக்கும் துரிசு நீக்கம். ஆமாமா. ஓகேங்க. ஓகே, இதெல்லாம் துரிசு நீக்கம்னா என்ன சாமி? குற்றம் கொண்டாடலாம். காத்துரு அப்புறம் துரிசெல்லாம் நீக்கிற சாமி. ஆமா. ஓ, இது வந்து இந்த ஐந்தொழில சாமி. காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவரித்தல் அந்த மாதிரி. ஓகே, அடுத்து 8 1 3ல இருந்து 8 5 2 வரைக்கும் மறைப்பு திரைகள். கரைவின்மா மாயை இதுல இருந்து ஆரம்பிச்சு 8 5 2 சத்தர்கள் மறைப்பை தவிர்த்து. ஓகே, இது எல்லாமே வந்து மறைப்பான். ஓகேங்க. திரைகள்னு போட்டுங்க பிராக்கெட்ல. ஓகே. அடுத்து 8 5 3ல இருந்து 8 5 3ல இருந்து 8 6 4 வரைக்கும் ஐந்தொழில். 8 6 4 8 6 4 இத பாருங்க, இதெல்லாம் ஐந்தொழிலாம். 2 10 வரி. இங்க ஏன் ஹைலைட் பண்றேன்? இது வரைக்கும் இது வரைக்கும் ஐந்தொழில் ஆதிசை ஐவராதிகளை இதெல்லாம் ஐந்தொழிலாம். அப்புறம் 8 6 5ல இருந்து 8 7 4 வந்து இறந்தோர் எழுதல். சாமி, இது ஐந்தொழில் வந்து யார் செய்யறா சாமி? ஐவராதிகள் அந்த பிரம்மா. அவங்க தலைவர்கள் அது பல கோடி இருக்காங்க அப்படின்ற விவரம். சரியா சாமி? அதாவது பிரம்மான்றது ஒரு ஆள் இல்லப்பா, நிறைய பேர் இருக்காங்க. அப்ப பல அண்டங்கள்ல ஒவ்வொருத்துக்கும் பறச்சுக்கிட்டு இருப்பாங்களோ அங்க உட்காந்து இருக்கலாம். அப்ப ஏதோ இன்னொரு உலகத்துல அவங்களுக்கும் ஒரு பிரம்மா இருப்பாங்க. இருக்கணும்ல. இறந்தோர் எழுத வந்து 872 வரைக்குமா? சித்தலாம் இல்ல. இறந்தோர் எழுதல் வந்து 8 6 5ல இருந்து 8 7 4. 8 7 4னா 70 ஒன்றில் ஒன்று அந்த வரைக்குமா? அது முன்னாடி வரைக்கும். முன்னாடி வரை. அதான் சித்தலாம் வல்ல திரளளித்தனைக்கு. ஓகே. இறந்தோர் எழுதலா சாமி? ஆமா. இது வந்து என்ன சொல்லுது? அப்படி சம்மரியை கொடுங்க சாமி. அப்படி சொல்லுங்க. இறந்தோர் எழுதல்னா என்ன கதை வருதுங்க? இப்படி ஒரு சம்மரியை கொடுங்க. அது ஆற்றல் சத்தம் எழுப்புறது. இன்னொன்னு வந்து உயிரோடு இருந்தா கூட ஒண்ணும் தெரியாத மாதிரி அவன் செத்து போனான். செத்தோட எழுப்புறது அசால்ட்டா சொல்றீங்க. இல்ல சார், இருந்தாலும் எழுப்ப முடியும். என்ன பண்றாங்க? பிடிக்கிறாரு. இறந்தா செத்தாருன்னா பிடிச்சா பாருங்க. இறந்தாருங்கிறது உண்மையிலே இறந்து போனவங்க. செத்தவன் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற போதே வாழ்ந்திருக்கும் போதே நடப்பணமா அலைகிறானா? உண்மையே தெரியாம பாரு. செத்து போறேன். அப்படி சொல்லுங்க சாமி. பாருங்க, அதான் பாருங்க. இப்ப இறந்தவர் எல்லாம், அடுத்து செத்தவர் எல்லாம். இறந்தவர் எழுகவன, செத்தவர் எழுகவன. முடிச்சு செத்தவங்க சிரிச்சு வராங்க. தெளிவு கிடைச்சிருச்சு, புரிஞ்சிருச்சுன்னு சிரிச்சுட்டு வராங்க. அவன் சிரித்தா பண்ணுவாங்க. சிரிச்சு பாருங்க. செத்தவர் சிரித்தாங்க பாருங்க. அதான் சாமி, தெளிவு கிடைச்சிருச்சுனாக்கா சிரிப்பு வரும் சாமி. எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் இது உயிரோட கொஞ்சம் சொல்றது. இது இறந்தவங்க இல்ல,
அப்படி சொல்ற காரணம் என்னன்னா, உலகம் தெரியாம ஏமாந்து கலந்தமே, உலகம் வந்தானே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து பாருங்க. எனக்கு புரிந்து விட்டது, புரிந்து விட்டது. ஆஹா, இதுதான் உண்மையா அப்படின்ட்டு. ஆமா, அதான். சரி, 8 7 5மா, 8 8 கோஷம் இது வரைக்கும். இது வந்து எல்லாமே இறை விளக்கமா? ஓகே சார். சமய இறை விளக்குன்னா என்ன சமய? அப்படி சும்மா சொல்லுங்க இந்த வரியை பார்த்துட்டு. கடவுளே ஒண்ணு, ஒண்ணு, 2 உருவம், அருவம். உருவம் அருவம், உரு அருவம், உரு அருவம். ஆனா ஒண்ணு இல்ல, உருவம் இல்ல, அருவம் இல்ல, உருவம் கிடையாது, ஒண்ணு கிடையாது. சரி, மனம் ஒன்றுனா ஒன்று உண்டு, மனம் ஒன்றா ஒண்ணு கிடையாது. இதான் வழக்கம். பிரிவாளி பிரிவாளி அதான் சாமி. அதான் அதான் அதான். சரி, அடுத்து 8 8 1 9 2 கோஷம் வரைக்கும் மெய்ப்பொருளாம். 8 8 கோஷத்துல இருந்து 9 2 கோஷம், 8 8 1 சாரி 8 8 1 9 2 கோஷம். கோஷமா? சுழியம். பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம். கோசனோட நானு கவரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ சரி, கோசமா என்னடா சொல்றா இவன்? மலாய் 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 பாத்தி. ஞாபகம் வச்சுக்கமா, எப்பெல்லாம் நான் கோசன்னு சொல்றேனோ அதெல்லாம் வந்து சுழியன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க. ஓகே சார், தெரியும் சார். நாங்க இப்ப இவ்வளவு ஒரு வருஷமா நானும் இருக்கேன்ல, அதனால நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்ல. மலாயெல்லாம் கத்துக்கிட்டாங்க. கச்சானா என்ன தெரியுமா? இல்ல, இலங்கையிலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. கச்சா எண்ணெய் இலங்கையிலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க மலேசியாலயும் அப்படிதான் சொல்றீங்க. கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இங்க. அது மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப அது கச்சான்ற அது அந்த ஊரெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. பியூர் தமிழாங்க அது கச்சான்றது. இல்லைங்க, மலாய்ங்க. நீங்க வேற யாக்க. இலங்கையிலுமே தமிழ்ல நல்லா பேசுவாங்க இல்லையா, அதனால கேட்டேன். இல்ல, மலாய் மொழி வந்து எங்கெங்க மொழி இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இப்ப உதாரணத்துக்கு தமிழ்ல பூமி தானே சொல்றோம். ஆமா, மலாயிலையும் பூமி தான். கனவுல வந்து முந்தி பாருங்க சுவாமி அப்படின்னு அழைப்பாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி மலாயிலையும் சுவாமி தான். பரவாயில்லையே, சுவாமி. அப்படி அவங்களுக்கு மொழி கிடையாது, அப்படியே திருடிக்கிட்டாங்க. இல்ல இங்கிலீஷ் தெரியுமா? அது வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில போலீஸ் வந்து LICE, மலேசியா போலீஸ் LIS. ஆமா, போலீஸ் எடுத்துக்கிது அப்படியே. இப்ப இங்கிலீஷ் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களா சாமி? இன்ஃபர்மேஷனா? மலையாள வந்து இன்ஃபோமாசி. இல்ல அது இல்ல, நான் சொல்றது எழுத்து வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் அப்படின்னா இங்க நாங்களாம் எப்படி STATION எழுதுவோம். ஸ்டேஷன் STASON இல்ல STESEN ஸ்டேஷன் ஸ்டேஷன் ஸ்டேஷன். இல்ல சாமி, மலாய் மொழின்றது வந்து மத்த மொழியில வந்து போரோ பண்ண வேர்ட்ஸ் தான் இருக்கு, சொந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இல்ல சொல்ல இங்கிலீஷ் வந்து நாங்க மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்னா சாமி தீர்க்க ஆயுள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீர்க்க ஆயுள். ஆமா ஆமா. தீர்க்க ஆயுள் வந்து அதாவது இங்குள்ள மன்னர்களுக்கு வாழ்த்துவாங்க, தீர்க்க ஆயுள் உங்களுக்குன்ட்டு. சொல்லுவாங்க மலாயில வாழ்த்துறானுங்க சாமி. எப்படின்னா தீர்க்க ஹாயு. தீர்க்க ஹாயு புரியுதா? தீர்க்க ஆயுள் தான் தீர்க்க ஹாயுன்னு மாதிரி இருக்கு. மதிக்க மாட்டாங்க. எங்கம்மா முடிச்சோம் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு. மெய்ப்பொருள் முடிச்சோங்கய்யா. பற்றுகள் எல்லாம் பதினெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒரு 9 2 கோஷம். 9 2 கோஷமா? ஓகே, 9 2 கோஷம்னாக்கா 460. அடுத்து வந்து அதுவே பரம். பரவழக்கம் பரவழக்கம், அதுவே பரம், பரவழக்கம் முடிஞ்சு. 9 2 1 9 3 சுழியம் வரைக்கும் 10 வரி. 9 3 கோஷம் வரைக்கும் 9 3 சாமி நானே தெளிவா சொல்லியிருக்கிறேன், நீங்க வேற இடையில கோஷம்.
ஐயா ஐயா இப்ப ஐயா நீங்க மழை சாமி வியாதி பத்திக்கிச்சு அங்க இப்ப 9-3 கோசமா. ஐயோ சாரி. சரி இதோட முடிச்சுக்கோ சாமி. சரி எப்படி டைம் வச்சா டைமாச்சு. எல்லாம் பாதி பாதியா பையன். சரி அப்ப என்ன ஒரு 10 ஹவர் போடுமா வீடியோ? நீங்க எழுதி வச்சுக்கிறது பார்த்தாக்கா இன்னும் நிறைய இருக்கு சாமி. அப்ப அந்த குரூப்புக்குள்ளே குரூப் வேற, குரூப்புக்குள்ளே குரூப் வந்து 10 இருக்கு. இந்த குட்டி குரூப் வேற தண்ணி இருக்குல்ல, அதான் சொல்றேன் அந்த குட்டி குரூப்பே 10 இருக்கு. அப்புறம் அதெல்லாம் தனித்தனி வரி இருக்கு. தனித்தனி வரி இருக்கு. இத பார்த்தோம்னாக்கா அப்புறம் இது ஒரு 5-6 வருஷம் ஓடும். அப்புறம் என்ன? ஓகேவா? நன்றி ஐயா. சரி சாமி இந்த வரி எல்லாம் பிரிச்சுட்டீங்க. இல்ல அவெல்லாம் லேசா நினைக்கிறோம், ஒன்னும் பட்ஜெட் போறது இல்ல. உள்ள சமுத்திரம் மாதிரி எவ்வளவு இருக்கு பாருங்க விஷயம். ஐயா வந்து ஐயா கொத்தாதான் சொல்லி நாங்க என்ன நினைச்சு தருவோம் சாமி. முந்தி ஒரு அரி ஒன்னும் புரியாது சாமி. சரியா? ஒரு வரி சாமி, ஒரு வரி கூட புரியாது தெரியுங்களா? ஏதாச்சும் ஒரு வரி புரிஞ்சா பிரச்சனை இல்ல. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு எந்த ஒரு வரி கூட எனக்கு புரியாது. அப்ப எல்லாம் தனித்தனியா எழுதிப்பாரு போல இருக்கு. சரி அவரு அதையா நம்ம யோசிக்கிறோம். நம்மளுக்கு யாரு தளபதி பாராயணம் பண்ணா என்ன இங்க பண்ணிட்டு போயிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிப்போம். கால் வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, ஓடுவோம் பாருங்க. இந்த ஸ்பீட் எடுக்கோ தெரிஞ்சுக்க வேண்டியதான். கால் வலி எவனாச்சும் ஒரு ஸ்பீட் எடுத்தாதான் தெரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்க அப்படி பண்ணீங்கல்ல, எங்க நாட்டுல எப்படி தெரியுமா? நான் பார்த்தேன் பழைய ஆளுங்கள்லாம் ஆள் படி டைம் வைப்பாங்க. எல்லாம் கிடையாது, நாள் குறிப்பாங்க. ஒரு நாளைக்கு நாள் குறிச்சிருவாங்க. ஓகே ஆமா, என்ன ஆள் படி குறைஞ்சிருவாங்க. எல்லாரும் டிஃபன், பிளாஸ்கு, காபி, ஜூஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க கையில. எங்க போறீங்க? கடலோரத்துல உட்காந்து படிப்பீங்களோ? இல்லைங்க, என்ன வீட்டுல தாங்க அதில் படிப்பாங்க. உட்காந்து படிப்பாங்க. ஒரு வரி படிச்சான்னா ஒரு ராகம் போட்டு இழுப்பான் பாருங்க. அந்த வரிய இப்படி ராகம் போட்டு இழுத்து அம்மாண்டு இழுப்பாய்களோ. அதான் ஒரு வரி இருக்கிறதுக்கு அது என்ன அப்படியேதான். சும்மா என்ன சாமி அந்த அனுபவத்தை சொல்லுங்க சாமி. நாங்க பார்த்தது இல்ல, சும்மா சொல்லி காட்டுங்க. ஐயோ அந்த அட்வைஸ் பண்ண அழுவாங்க அவன் அதுக்குள்ள. சரி அழுவானா? அது வேறையா? சொல்லிட்டு முடிக்கிறது அவனுக்கு வந்து 7 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரமா? அப்படிங்கப்பா. காபி இப்ப எல்லாம் முடிச்சு 7 மணி நேரம் முடியுது. ஒரே ஆள் படிப்பாங்களா? இல்லைங்க, அதே ஒரே ஆள் படிப்பான். அதான் கும்பல் இருக்காங்க, மாறி மாறி படிப்பாங்க. அவர் பிடிச்சி 7 முடிச்சா நான் வந்து உட்காந்து இன்னொன்று வந்து இப்படி படிக்கிறான்ல, இதெல்லாம் புரியவே இல்லை. அப்புறம் வீட்டுல பார்த்தேன், அடைச்சி போடான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவர் பொண்ணா பண்ணவொடனே நான் படிக்கவான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. ஞானாசிரியர் இருந்தாரு முதல்ல, அவர் தான் ஞானாசிரியர். அவரு தான் படிக்கிறாரு மெயினா. அவர் தான் மெயின். நான் படிக்கவான்னு கேட்டேன். நீ நேத்து பையன் அவர் படிச்சிருவியா நீ? நேத்து பையன் நீ அவர் படிச்சிருவியா நீ அப்படின்னாரு. படிச்சு வாராமா அப்படின்னேன். 3/4 மணி நேரத்தில் படிச்சேன். ஆடி இருப்பீங்க. அவன் வந்து சாப்பாடெல்லாம் வீணாக்கி விட்டானே இவன். ஏப்பா என்னப்பா இப்படி படிச்சுட்டேன், இப்படிதான் பட்டு யாருக்கா புரியும்? இப்படிதான் பட்டு முடிச்சது 40 நிமிஷம் ஓவர் தான் சார். நாங்க 1.5 மணி நேரம் பிடிப்போம், 40 நிமிஷம் ஓவர். விடாம படிக்கிறது யார் புரியும் அப்படின்னாரு. நீ பற்றி யார் புரிஞ்சது கேட்டேன். எல்லாம் அகவல் நம்ம இன்னும் நிறைய ஐயாவுடைய ஆற்றல் பாருங்க, அறிவாற்றல் எவ்வளவு பாருங்க. எவ்வளவோ சிந்தனை பண்ணி எவ்வளவு இருக்கா பாருங்க. முடிஞ்சு முன்னும் மொத்தம் பாயதான் பார்த்துருவோம், இன்னும் பார்க்க போறோம். நான் விவரமா ஒவ்வொரு வழியா பார்க்க போது இன்னும் நிறைய இருக்கும். இந்த குரு இன்னும் தெரிஞ்ச குரூப்பா நிறைய இருக்கு. பிரிச்சு பார்த்தோம்னா பெருமானுடைய அறிவாற்றல் அது எங்க எவ்வளவு தூரம் போயிட்டு பாருங்க. இப்பதான் பேசும்போது நல்லா பாருங்க, இந்த அண்ணா விரிஞ்சு போகுதுங்கிறத வந்து இப்ப சயின்ஸ் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஐயா வந்து அப்படியே இருக்காருன்னா பார்த்த பாருங்க. 1960 தான் ஏத்துக்கிட்டாங்க. அதான்
ஆனா ஐயா வந்து எப்ப எழுதியா பாருங்க, அந்த வெளியில எப்ப எழுதியா பாருங்க ஐயா. அது எந்த ஸ்கூல்ல காலையில் படிச்சாரு அவரு. அதுதான் பாருங்க. இல்ல சாமி, அது ஒரு பெரிய விஷயமா கருதாம போற போக்குல எழுதிட்டு போயிட்டு இருக்கீங்க, சாதாரண விஷயம் மாதிரி. இவனுங்க இதை உட்காந்து எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா அறிவார் பாருங்க, அது அறிவு பாருங்க. அது நீ சொன்ன உடனே நான் நிச்சயத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா நான் அப்படியே அசந்து போயிட்டேன். இவ்வளோ லட்சம் பண்ணி இவ்வளவு சயின்ஸ்லாம் சேர்ந்து போயிட்டு ஐயா வந்து அதாவது ஒரு லைன் எழுதி போட்டு போயிட்டாரு. ஒரு பாட்டு எழுதி போட்டு போயிட்டாரு. முடிச்சா என்ன அறிவு பாருங்க அவருக்கு. இல்ல நிறைய நம்ம அற்புதம் செஞ்சோம்னா நிறைய பொக்கிஷங்கள் புதையல்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம அதை பார்ப்போம், நம்ம இதுவாக பார்ப்போம், அவசரம் ஒன்றும் இல்லை. அற்பம் அகவல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரையும் புதையல். ஐயாவுடைய அறிவாற்றல் தெரியும். நல்லா கவனிய ஐயா, புரிஞ்சுங்க. ஐயா வந்து தெய்வமா இருக்காது, புரிஞ்சுங்க. ஒருத்தர் தான் மனம் ஜெயிச்சாரு. ஜெயிச்சுன்னு மாத்திரம் இல்லை, உடம்போட இருக்கிறாரு, இறக்கமா இருக்காரு, நம்ம துணையா இருக்கிறாரு. அதனால நம்மளோட பார்த்துட்டே இருக்காரு, நம்ம கவனிச்சுட்டே இருக்காரு. ஜாலியான நம்ம யாரையும் கேவலா பேச கூடாது, ஜாலியா இருக்கணும். அதனால எல்லாம் படிங்க, பெருமை புரிஞ்சுங்க, பகவான் படிங்க, விளக்கம் படிங்க, நடந்து முயற்சி பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. அவ்வளவுதான். தயவா இருங்க, பக்தியா இருங்க, பெருக்கமா இருங்க, தவம் பண்ணுங்க, சாகாம நாம இருப்போம் என்று சொல்லி வணங்குகிறேன். அடுத்துங்க அஜய்க்கு நன்றிப்பா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நன்றி. நன்றி சாமி. நன்றி. ஜோதி ஜோதி ராமலிங்காவும் ராமலிங்கம். ஓகே சார். நன்றி சாமி. நன்றிங்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி.